வெல்கம் பேக் மக்களே. ராமேஸ்வரம் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கை நம்ம அப்டேட் பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் தான் நம்ம வந்திருக்கோம். தீபாவளி முடிஞ்சு மறுநாள் தான் இந்த ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் ரிட்டர்ன் டைரெக்ஷன் போகிறதுக்கு எவ்வளோ க்ரௌடு நிற்கிறாங்கன்னு. ஸோ இங்கே இப்போதைக்கு மழை பெஞ்சு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த வீடியோட கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இதில் மோஸ்ட்லி நான் நிறைய அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். லோக்கோ நினச்சி பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து லோக்கோக்காண்டி வச்சுருக்க யார்டு. ஸோ எவ்வளோ கூட்டம்னு பார்த்துக்கோங்க. செம க்ரௌடு ராமேஸ்வரத்தில். இந்த ஒரு ட்ரெயினுக்கு மட்டும் இல்லை, எல்லா ட்ரெயினுக்குமே. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் டிவி பார்த்துருமா. ஃப்ரண்ட் டிவி இப்போ பாருங்கள். ஸோ ஸ்டேஷனோட அந்த பில்டிங் நம்ம ஆல்ரெடி கட்டிகிட்டு இருக்கும்போது காமிச்சிருப்பேன். அதில் வந்து அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டாங்க. ஆனால் வந்து ஷெல்டர்லாம் வந்து இன்னும் வந்து ஃபுல்லாகவே ஷெல்டர் போடுறாங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லையும். அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம நிற்கிறது வந்து ரயில்வே ஸ்டேஷனோட வடக்கு பகுதியில் வந்து இந்த தூண்களில் வந்து அந்த சிற்ப வேலைப்பாடுகள், அந்த எலிவேஷன் கொண்டு வருவாங்கள்ல, அந்த எலிவேஷன்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா தூண்லையும் முடிச்சிட்டாங்க. நான் என்ட்ரன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கிட்டு மட்டும் முடிக்கல, அதாவது மேற்கு பகுதியில் ஒரு சில தூண்களில் பாக்கி இருக்குது. மித்தபடி வந்து நிறைய ஒர்க் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. இருந்தாலும் 2 மாதத்தில் இந்த ஒர்க்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ சான்ஸ். 2026 தான் நமக்கு வந்து அந்த ரயில் நிலையம் வந்து திறக்கப்படும். ஏன்னா வந்து அவ்வளோ வேலைகள் இருக்குன்னா தூண்களோட வேலையை முடித்தாலும் இன்னும் வந்து நிறைய வேலைகள் இருக்குது. கீழே வந்து டைல்ஸ்லாம் மார்பிள்ஸ்லாம் போடுவாங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் காட்டும்போது உங்களுக்கு அந்த ஃபுல் வியூ ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் வியூ, அதாவது கிழக்கு நுழைவு பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். முன்னே வந்து இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் இருக்காது. இப்போ வந்து ஸ்க்ரீன் வச்சு அடைச்சிட்டாங்க. அதில் வந்து சீலிங் ஒர்க் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஷைனிங்காக தெரியுது. அதான் அந்த சீலிங் ஒர்க்கு. சீலிங்கில் வந்து ஃபைனல் ஒர்க் பார்த்துட்ருங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ளோர் ஒர்க் தான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா, ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் வந்து கோபுரத்தோட மாதிரி, அதாவது அந்த கோபுரம் வந்து 3 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 1 வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி 2 இடத்துல, அதாவது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்று வச்சுருக்காங்களா கம்பி போட்டு, அதுக்கு அங்கிட்டு நடுவில் ஒன்று இருக்குது. ஸோ 3 இடத்துல கோபுரத்தோட வடிவமைப்பு வந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் வரும். இது ஒரு வேலையும் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த கட்டு வேலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பிளாஸ்டரிங் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்டிங் அண்ட் மார்பிள்ஸ். இதுதான் நம்மளோட கிழக்கு நுழைவாயிலில் வந்து இந்த தூண் வந்து ஆல்ரெடி நான் நிறைய அப்டேட்டில் காமிச்சிருப்பேன். ஆனால் இதுக்குள்ளே ஒரு தூண் வந்து கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்தளவுக்கு கிளியராக இல்லை, ஏன்னா வந்து மழை டயத்துலனால நம்மளால் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சு. இந்த சீலிங்கை பார்த்தாலே தெரியும், பிரம்மாண்டமான சீலிங். ஒரு பிரம்மாண்டமான நுழைவாயில் வந்து நமக்கு தயாராகிடுச்சு. ரிட்டர்னிங் ரூம் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஏசி ரிட்டர்னிங் ரூம் இருக்குது. தேவையோட பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது, அதனால் நம்ம வீடியோவில் வந்து அதை உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் 5th பிளாட்ஃபார்ம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இனிமேல் தான் பண்ணணும். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்டேஷனோட உள்புற பகுதியில் அந்த பில்டிங் வந்து வர்ணமெல்லாம் பூசி முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பணிகள் வந்து நிறைவடையும் தருவாயில் வந்துருச்சு. இருந்தாலும் 2026 இந்த பணிகள் நிறைவடையும். இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.